12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் கடன் தள்ளுபடியால் ஆதாயமடைந்த பெரும் தொழிலதிபர்களில் 16 லட்சம் கோடியை 90% இந்தியர்களுக்கு திருப்பித் தருவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை கண்டு மோடி பயப்படுவதாகவும் டெல்லியில் நடந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. கேரளாவில் வயநாட்டில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் சுரேந்தரை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை. வயநாட்டிற்கு உட்பட்ட கம்பமலையில் தேர்தலை புறக்கணிக்க கோரி துப்பாக்கியுடன் வந்த മാവോയിസ്റ്റുകളെ വിരട്ടിയ மக்கள். ജനങ്ങൾ സംഘടിക്കും ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും അതേസമയം ജനങ്ങൾ സംഘടിക്കുക എന്ന് പറയുന്ന ഒരു പ്രവൃത്തിയുണ്ട്. അതൊരു விவிபேட் கருவியை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி இவிஎம்மில் இருக்குமா? விவிபேட்டிலேயே இருக்குமா? மக்களவைத் தேர்தலில் 100% ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விவிபேட் வழக்கில் அடுக்கடுக்காக கேள்வி கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள். மதியம் 2 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கிறார் தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரி. வட இந்திய வாக்குகளை குறிவைத்தே சிறுபான்மையினருக்கு எதிராக பிரதமர் மோடி பேசி வருகிறார். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு பகுதியில் கே பாலகிருஷ்ணன் பேச்சு. விஜயகாந்துக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருது அடுத்த கட்டமாக வழங்கப்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். பிரதமர் மோடி விஜயகாந்த் மீது வைத்துள்ள அன்பையும் மரியாதையையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள். அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நாங்களும் சகோதரர் விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம். அதனால தயவு செய்து அந்த அன்பையும் அந்த மரியாதையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வெப்ப அலை எச்சரிக்கையால் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை. தொடர்ந்து வெயிலில் பயணிப்பவர்கள் நீர்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ள மருத்துவர் தேரணிராஜன் அறிவுரை. தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். ராணிப்பேட்டை அருகே வீட்டில் இருந்த பிரிட்ஜ் வெடித்ததால் பரபரப்பு. துணி உட்பட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே அம்பேத்கர் சிலையை நோக்கி பெட்ரோல் குண்டுவீச்சு. 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார். பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்த அரசு பேருந்து. பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30 பேருக்கு காயம். பத்திரிகைகளில் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்து மன்னிப்பு கோரியது பதஞ்சலி நிறுவனம். உச்சநீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 53,840 ரூபாயாக அதிகரித்த ஒரு சவரன் தங்கம். கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்திய ராஜஸ்தான் இளைஞர். 28 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை பறிமுதல் செய்து விசாரணை. திருச்சி மணப்பாறை அருகே கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். காலியாக இருந்த தொட்டியில் தண்ணீரை நிரப்பும் போது தொட்டியின் சுவர் இடிந்த விபத்து. தேர்தல் பத்திர ஊழல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தல். விவிபேட் ஒப்புகை சீட்டுகளையும் மின்னணு வாக்கேந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஒப்பிட்டு சரிபார்க்க கோரிய வழக்கில் சில கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுகுறித்து விளக்கமளிக்க தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரியை பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் 100% விவிபேட்டில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளையும் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி
உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். விவிபேட் கருவியை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலேயே இருக்குமா அல்லது விவிபேட்டிலேயே இருக்குமா என்று வினவினர். மைக்ரோ கண்ட்ரோலர் ஒருமுறை மட்டும் புரோகிராம் செய்யக்கூடியதா என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் தரவுகள் எத்தனை நாட்களுக்கு சேமித்து வைக்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். அத்துடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் கருவிகள் அனைத்தும் ஒன்றாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான சோர்ஸ் கோடு எனப்படும் மூலக்குறியீடுகளை வெளியிடுவது தேவையற்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த தங்களது சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரி நேரில் விளக்கமளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்தனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்பில் சிலவற்றை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகிறது. கடந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சர்வதேச சந்தை சூழலுக்கு ஏற்ப தங்கம் விலை புதன்கிழமை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 6,730 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 53,840 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 86 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 86,500 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை 5 விழுக்காடு உயர்ந்திருப்பதால் அதன் எதிரொலியாக தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ டேட்டா பயன்பாட்டின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தனது காலாண்டு முடிவுகளை நேற்று முன்தினம் வெளியிட்டது. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி ஜியோவின் மொத்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 48 கோடியை கடந்துள்ளது. இதில் 10 கோடியே 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் ஜியோவின் 5G நெட்வொர்க்கை பயன்படுத்தி வருகின்றனர். ஜியோ நெட்வொர்க்கில் டேட்டா பயன்பாடு 40.9 எக்ஸாபைட் அளவை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 35.2 விழுக்காடு அதிகமாகும். 5G இணையதள சேவையின் வளர்ச்சியே இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜியோ நிறுவனம் சீன தொலைத்தொடர்பு நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி டேட்டா பயன்பாட்டில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியுள்ளது. கத்தாரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை கடத்தி வந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கத்தார் நாட்டு தலைநகர் தோகாவிலிருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சோதித்தனர். அப்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை